இருந்தே வந்து அந்த ஸ்பான்டேனியஸாக சொல்கிற பதில் இருக்குல்ல, அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எம்ஜிஆர் இப்போ நீங்கள் எப்படி சிரிச்சிங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் சிரிச்சுட்டு ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது அந்த சட்டமன்றத்தில் எம்ஜிஆருடைய ஆட்சியை எதிர்த்து பேசின ஆட்களில் ரொம்பவே முக்கியமானவர் யார் அப்படின்னா துரைமுருகன் தான். சட்டமன்றத்தில் மட்டும் அவர் அப்படி பேசலை, மக்கள் மன்றங்கள்லையும் பிரச்சாரங்கள்லையும் பேசுகிறதுல வந்து ஒரு 3 பேர் ரொம்பவே முக்கியமானவங்க அந்த பீரியட் ஆஃப் டயத்தில். வீரர் மூவர் அப்படின்லாம் அவங்க வந்து எப்படி சொல்கிறது நிக்நேம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமானது என்னென்னா இடி மின்னல் மழை அப்படின்னு ஒரு டைட்டிலோடு அவங்க பேசியிருக்கிறாங்க. 3 பேர் பேசுவாங்களாம். அதில் இவர் பேசுகிறது வந்து மின்னல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் துரைமுருகனை. அப்போ வந்து என்னென்னா அவங்க சட்டமன்றத்தில் பேசுனது மட்டும் இல்லை, பிரச்சாரங்களில், பொதுக்கூட்டங்களில், மேடைகள்லன்னு மக்கள்கிட்ட பேசும்போதுமே கூட அந்த 3 பேர் வந்து ஒரு ஃபார்முலாவில் பேசியிருக்கிறாங்க. இடி மின்னல் மழை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அந்த ஃபார்முலாவில் பேசியிருக்கிறாங்க. அது என்ன இடி மின்னல் மழை? இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு மழை பெய்யுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இடி இடிக்கும், அது வந்து ஒரு சவுண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒலி தான், மின்னல் தான் வரும். நமக்கு எல்லாருமே சயின்ஸில் படித்தது தான். மின்னல் ஃபஸ்ட்டு வரும், சவுண்ட் ரொம்ப டிலேவாக தான் நமக்கு கம்மியாகும். ஸோ தட் இடி இடிக்கும், அதுக்கப்புறம் தான் மழை பெய்யும் அப்படின்றது இருக்குல்ல. அப்போ முதல்ல வந்து விமர்சனத்தை வைக்க வேண்டிய ஆள் யார் அப்படின்னா அவர் வந்து மின்னல். அதுக்கு அடுத்து அவர் வச்ச விமர்சனத்தை டீப் ரூட்டடாக பேச வேண்டிய ஆள் யார் அப்படின்னா அவர் வந்து இடி. அதுக்கடுத்து பெரிய மழையாக வந்து இதெல்லாம் நடந்திருக்கு இந்த ஆட்சியில் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சு அது அந்த நரேட்டிவை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆரம்பித்தாங்கன்னா அந்த பிரச்சனையோட எல்லா கோணத்தையும் பேசி முடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஃபார்மெட்டாக வச்சுருந்துருக்காங்க. அதில் மின்னல் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் பேசினவர் தான் நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய தக் லைஃப் துரைமுருகன். இடி அப்படிங்கிற விஷயத்தில் ரஹ்மான் கான் அப்படின்னு அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அதுக்கடுத்து கா சுப்பு அப்படிங்கிறவர் வந்து மழை அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவங்க 3 பேர் வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு எதிரான தீவிரமான எதிர்ப்பை வந்து மக்கள் மன்றங்கள்லையும் சட்டமன்றங்கள்லையும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது.